முக்கிய செய்தி. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கும் ஆரஞ்ச் அலர்ட் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ரீதா. மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையினை சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களுக்கு அளித்துள்ளது. அதாவது தமிழகத்தின் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி ஆகிய 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அந்த 4 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையினை சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று அறிவித்துள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் நாளைக்கும் ஒரு 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கையினை அறிவித்திருக்கிறது. அதாவது தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் இன்று தமிழகத்தின் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், கரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இன்று பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் சென்னை வானிலை ஆய்வு மையம் அடுத்த 3 மணி நேரத்திற்கான மழை பொழிவு எந்தெந்த இடங்களில் பெய்யலாம் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இடி மின்னலுடன் கூடிய மழையானது செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரமான மாலை 4 மணி வரை இடி மின்னலோடு கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பிரீதா, விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். கபாலீஸ்வரர் கோயிலில் கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக பொதுமக்களிடம் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்ட பின்பு நாளை விளக்கம் அளிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக பசுமை வழிச்சாலையில் உள்ள 22.80 கிரவுண்ட் நிலத்தில் 26,78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலாச்சார மையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோயில் வழிபாட்டாளர்கள் சங்க தலைவர் TR ரமேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக உரிய அனுமதிகளை கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தை அணுகியுள்ளதாகவும், உரிய அனுமதிகளை பெறாமல் எந்த கட்டுமான பணியும் மேற்கொள்ளப்படாது என்றும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலாச்சார மையம் கட்டுவது தொடர்பாக பொதுமக்களிடம் ஆட்சேபம் பெறப்பட்டதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நாளை விளக்கமளிக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டனர்.